Hello students, welcome back to the social class 8, history chapter 4, tribals, Dikus and the vision of golden age. அதாவது ட்ரைபல்ஸ் அப்படின்றது யார் நமக்கு தெரியும் இல்லையா, குலம் சார்ந்த மக்கள். திக்யூஸ் அப்படின்றது அவுட் சைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டைல் வந்து இந்த கோல்டன் ஏஜில் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற பற்றின ஒரு விஷயம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் see. In 1895, a man named Birsa was seen roaming the forest and village of Chota Nagpur in Bihar. People said he had miraculous power, he could cure all disease and multiply grain. Birsa himself declared that the God had appointed him to save his people from trouble, free them from the slavery of Dikus outsiders. அதாவது in 1895 ஒரு மேன் இருந்திருக்காங்க. ஹிஸ் நேம் இஸ் பிர்சா. ஓகேவா? ஸோ இவர் எப்போவுமே என்ன அப்படின்னாக்கா ரோமிங்லேயே தான் இருப்பார். என்ன அப்படின்னாக்கா அந்த ஃபாரஸ்ட், அந்த வில்லேஜ், இந்த பிளேஸ்லலாம் வந்து ஆல்வேஸ் ரோமிங். ஓகேவா? ஸோ அந்த வில்லேஜ் அண்ட் ஃபாரஸ்ட் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சோட்டா நாக்பூர் இன் பீகாரில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் எப்போவுமே வந்து நடந்துக்கிட்டே இருப்பார். ஓகேவா? ஸோ பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பிர்சாவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மிராக்குலஸ் பவர் இருக்குது. ஸோ மிராக்குலஸ் பவர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ யாராலுமே வந்து க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் கூட என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா இவர் க்யூர் பண்ணுவார். ப்ளஸ் வந்து இந்த கிரைன்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகுது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா அதிகப்படிய விளைச்சல்லாம் கொடுக்கும். ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா மிராக்குலஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆனால் இவருக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ காட் தான் வந்து இவர் இங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அர்த்துக்கு. ஸோ மக்கள் வந்து யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ட்ரபிளில் இருக்காங்களோ அவங்கள வந்து சேவ் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து ஸ்லேவரியாக இருக்காங்க இல்லையா, திக்குஸ், அதாவது அவுட் சைடர்ஸ், அவங்கக்கிட்டேருந்து ஸ்லேவியாக வந்து வச்சுருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கும் வந்து காட் தான் வந்து அர்த்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் soon thousands Bihen's follower Birsa believed that he was Bhagwan and had come to solve all problems. அதாவது ஸோ வெரி சூன் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பிகினர்ஸ் வந்து இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னா பிர்சா. ஓகேவா? தென் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரை வந்து ஒரு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பகவான் அப்படின்றது காட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை ஃபாலோ பண்ணி தான், ஸோ இவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணி நடந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ காட் வந்து இவர் எதுக்கு அனுப்பிச்சிருக்காரு, மக்களில் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்கள வந்து சால்வ் பண்ணி ஒரு நல்ல லைஃப் வாழ சொல்கிறதுக்காக தான் இவர் வந்து இங்கே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் பிர்சா வாஸ் born in family of Mundras, a tribal group that lived in Chota Nagpur, but his followers included other tribals of region, Sandals and the Orange. அதாவது so here's some intro about the பிர்சா. ஸோ பிர்சா வந்து எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா முண்ட்ராஸ். ஓகேவா? ஸோ முண்ட்ராஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ட்ரைபல் பீப்புளுடைய ஒரு குரூப். அவங்க வந்து யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முண்ட்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோட்டா நாக்பூரில் இருந்திருக்காங்க. ஓகேவா? தென் இவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னும் போது யார் அப்படின்னா முண்ட்ராஸ் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் கிடையாது. ஸோ ட்ரைபல் பீப்புள்லேருந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய டைப்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்பெஷலி த சாந்தல்ஸ் அண்ட் த ஆரஞ்ச். ஸோ இந்த பீப்புளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பிர்சாவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? தென் ஆல் ஆஃப் தெம் த டிஃப்ரெண்ட் வேஸ் வேர் unhappy with the changes they were experiencing and the problems they were facing under British rule. The familiar ways of life seemed to be disappearing. The livelihoods were under threat and their region appeared to be the danger. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மக்கள் பார்த்தோம் இல்லையா, சாண்டல்ஸ் அண்ட் ஆரஞ்ச் பார்த்துருப்போம் இல்லையா, இவங்க என்ன அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களை வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ரூலர்ஸ். ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் தான் வந்து இவங்களை ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் அப்படின்னும் போதே அவங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்லேவ் பீப்புள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரீடமுமே கிடையாது. இவங்க வந்து ஒரு டே டு லைஃபே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னாக்கா டிஸப்பியரிங் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வாட் ப்ராப்ளம்ஸ் டிட் பிர்சா செட் அவுட் டு த ரிசால்வ். ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இவர் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் what were the outsiders being referred to as Dikus and how did they were ensure the people of the region?
What was happening to the tribal people under the British? How did their life change? These are some of the questions you will read about in this chapter. அதாவது இந்த திக்குஸ் அப்படின்றது யாரு, அவங்க ஏன் மக்களை வந்து ரொம்ப ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லைஃப் வந்து எப்போ வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றது பற்றினா இந்த கொஷினுக்குலாம் ஆன்சர் வந்து நம்ம எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த லெசனில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது யார் யார் வந்து இந்த அவுட் சைடர்ஸ் அப்படின்றது யார், தென் ட்ரைபல் பீப்புள் அப்படின்றது யார், இந்த பிரிட்டிஷ் வந்து ட்ரைபல் பீப்புளை எப்படி ரூல் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோல் எப்படி வச்சுருந்துருக்காங்க, இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா ஸோ எப்படி வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது, அதாவது இந்த ட்ரைபல் பீப்புள் லைஃப் ஸ்டைல் வந்து எப்போ சேஞ்ச் ஆச்சு, எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் see. You have read about tribal societies last year. Most tribals had customs and the rituals that were very different from those laid down by the Brahmins. அதாவது இப்போ இந்த ட்ரைபல் பீப்புள் அப்படின்றது யார் அப்படின்றது நம்ம லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துருப்போம். ஸோ ட்ரைபல்ஸ்னால் யார், அவங்களுடைய ஒர்க்னா என்ன, த நெக்ஸ்ட் ஒன் 7th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா அதனுடைய கண்டினியூவேஷன் தான். இப்போது நம்ம எதுவுமே வந்து புதுசாக பார்க்கல. ஸோ 6th படித்த அதனுடைய கண்டினியூவேஷன் 7th பார்த்துருப்போம். ஸோ 7th படித்த அதனுடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எதுவுமே புதுசாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிச்சுவல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா சடங்கு முறைகள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சடங்கெல்லாம் யார் பண்ணுவா, பிராமின்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரைபல் பீப்புளுக்குமே என்ன அப்படின்னாக்கா ஒரு சில சடங்கு முறைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் தீஸ் சொசைட்டிஸ் ஆல்சோ டிட் நாட் ஹேவ் த ஷார்ப் சோஷியல் டிவிஷன்ஸ் அண்ட் த வேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் caste societies. All those who belong to the same tribe thought of themselves as the sharing common traits of the kinship. However, this did not mean that there were no social economic difference within the tribes. அதாவது இப்போது நம்ம நிறைய கேஸ்ட் அண்ட் ரீஜியன்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, மக்களுக்குள்ளே நிறைய வந்து ரீஜியன் அந்த கேஸ்ட் எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து எதன் பேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் வந்து ஒரு விட்டல் ரோலில் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்குள்ள என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு எக்கனாமிக் டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு காமன் பீப்புளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களாம் என்ன அப்படிங்க ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. தென் ஹவு டிட் ட்ரைப் குரூப்ஸ் லிவ், அதாவது ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரூப், அதாவது ட்ரைபல் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க எங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. பை த 19th century ட்ரைபல் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா வேர் இன்வால்வ்டு இன் எ வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த 19th centuryயில் ட்ரைபல் பீப்புள் என்ன அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட், அதாவது அவங்க ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லை, தென் இந்தியாவில் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிறைய பிளேஸில் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே. Some were jhum cultivators. Okay. Some of them practiced jhum cultivations, that is shifting cultivation. This was done on small patches of land, mostly in forest. The cultivators cut the tree tops to allow sunlight to reach the ground and burn the vegetations and the land to clear it for the cultivation. அதாவது ஜூம் கல்டிவேட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்றது நம்ம லாஸ்ட்டு ஜியாகிரஃபி லெசனில் பார்த்துருப்போம். ஓகேவா? அதாவது அக்ரிகல்ச்சர் லெசனில் ஷிஃப்டிங் கல்டிவேஷனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே ஷிஃப்டிங் கல்டிவேஷன் தான் என்ன அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த ட்ரைபல் பீப்புள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன் என்ன அப்படின்னா இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்றது ஃபாரஸ்ட் தான், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாஸ் அப்படின்றது ஆப்வியஸ்லி வந்து ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப பெரிய அடர்ந்த ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு கீழே தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ சன்லைட் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா சன்லைட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ சன்லைட் வந்து கீழே விழுந்தால் மட்டும்தான் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ரொம்ப ஃபர்டைல், ரொம்ப பலமாக இருக்கும் இல்லையா. அப்போ ட்ரீஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ரீஸோடைய டாப் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சன்லைட் வந்து லேண்ட் ஆகுறதுக்கு. ஓகேவா? அப்போ தான் வந்து விவசாயம் அப்படின்றது ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடுறாங்க. ப்ளஸ் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த வெஜிடேஷன்ஸ் அந்த குட்டி குட்டி செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணி விட்டுடுறாங்க அப்படின்னாக்க பர்ன் பண்ணி விட்டுடுறாங்க, எரிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அது ஏன் வந்து எரிச்சு விடுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தென் they spreaded the ash from the firing
which the contained the patch of the fertilize and the soil. அதாவது இப்போ இந்த செடிகள்லாம் வந்து என்ன பண்ணி விட்டுறாங்க, எரிச்சு விட்டுறாங்க இல்லையா. ஸோ எல்லாமே ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வுட்டை வந்து நம்ம எரிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன கிடைக்கும், நமக்கு ஆஷ் கிடைக்குது இல்லையா. அந்த மாதிரி இந்த செடிகள்லேருந்து பேர்ன் பண்ண அந்த ஆஷ் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க லேண்டில். ஏன் அப்படின்னாக்கா இதுதான் வந்து குட் ஃபர்டிலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லேண்டை வந்து ஒரு சாயிலை வந்து ரொம்ப ஃபர்டைலாக வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப வளமாக மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் they used the axe to cut trees and hoe the stitches of the soil in the order to prepare it for cultivation. அதாவது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆக்ஸ் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஏன் வந்து ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா சன்லைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்காக. ஸோ அப்போ தான் வந்து விவசாயம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஒரு பர்பஸ்க்காக கட் பண்ணுறாங்க. ஓகேவா. தென் they broadcast the seeds, that is the scattered the seeds on the field instead of ploughing the land and showing seeds. Once the crops were ready and harvested, they moved to another field. A field that had been cultivated once was left to follow for several years. அதாவது இப்போ லேண்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ப்ளஃப் வச்சு அதை அந்த லேண்டை வந்து ட்ரில் பண்ணிவிட்டு அதில் வந்து சீட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சீட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்ஸ் வந்து அதை ப்ளஃப் பண்ணிவிட்டு சீட்ஸை வந்து ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த சீட்ஸ்லாம் வந்து வளர்ந்து வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லேண்டில் திரும்பவும் எந்த ஒரு பயிர்களுமே விளை வைக்க மாட்டாங்க. அந்த லேண்டை அப்படியே விட்டுட்டு அடுத்த லேண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து செவரல் இயர்ஸ்க்கு வந்து அதில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா. புரியுதா. இப்போ வந்து அதை பேர்ன் பண்ணி ஒன்ஸ் வந்து அந்த லேண்டில் வந்து பயிர்கள்லாம் விளை வச்சு அதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த ஆஷ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்டிலைசர் அந்த ஒரு கெப்பாசிட்டி போனதுக்கப்புறம் அந்த லேண்டை வந்து காலியாகவே இருக்கும், ஒரு வெஸ்ட் லேண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேண்டை விட்டுட்டு அடுத்த லேண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஓகே. தென் ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் த ஹில்லி அண்ட் த ஃபாரஸ்டட் tracts of the நார்த் ஈஸ்ட் அண்ட் த சென்ட்ரல் ஏஷியா. ஸோ அந்த ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களாம் வந்து என்ன மாதிரியான ரீஜனில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா த ஹில்லி அண்ட் த ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்காங்க. அதுவும் எந்த ரீஜியன் அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் ஈஸ்ட் அண்ட் த சென்ட்ரல் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான பிளேஸில் தான் வந்து இந்த ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் த lives of these tribes people depended from the free movement within the forest and on being able to use the land and forest for growing their crops. அதாவது இப்போ என்ன அப்படின்னா இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்குன்னு வந்து என்ன அப்படின்னாக்கா இவங்க இது வரைக்கும் தான் வந்து ஆக்குபை பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஓகேவா. ஸோ அவங்க வந்து ஃப்ரீ மூமெண்ட் அந்த வித்தின் த ஃபாரஸ்ட்டில். ஓகேவா. ஸோ அந்த வித்தின் த ஃபாரஸ்ட்டில் அவங்களுக்கு என்னென்ன லேண்டு இருக்கோ அதை அவங்களுடைய ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சைட்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏ அப்படின்ற ஒரு பர்சன் பி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஸோ இவங்களுடைய லேண்டில் மட்டும்தான் இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா விவசாயம் பண்ணிக்கலாம், இந்த சைட் போகவே முடியாது. ஓகேவா. ஆனால் இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் தட் இஸ் த ஒன்லி வே தே குட் ப்ராக்டிஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டமாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் secondly we are going to discuss about some were hunters and the gatherers. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா. தென் இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஹண்டர்ஸ் அண்ட் த கேதரர்ஸாக இருக்காங்க, அதாவது வேட்டையாடுறாங்க இல்லையா, அவங்களாவும் உணவு சேகரிக்க மக்களாகவும் இருந்திருக்காங்க அப்படின்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. தென் in many regions tribal groups lived by the hunting animals and gathering forest produce. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹண்டிங் இதை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைபல் குரூப்ஸ். ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹண்டிங் அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடி அதில் வர அந்த இறைச்சி எடுத்து ஃபுட்டாக யூஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில திங்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் தே saw ஃபாரஸ்ட் ஹேஸ் த எசென்ஷியல் ஃபார் சர்வைவல். அதாவது அவங்க உயிர் வாழறதுக்கு தேவையான எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்றத அவங்க நம்பினாங்க. ஓகேவா. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட்லேயே அவங்களுடைய லைஃப்லாம் வந்து ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா. தென் த கோட்காட் வேர் த சச் த கம்யூனிட்டி லிவிங் இன் த ஃபாரஸ்ட் ஆஃப் த ஒரிஷா.
அதாவது கான்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன அப்படின்னாக்கா ஒரு ட்ரைபல் குரூப்பு. ஸோ இவங்க வந்து இவங்களோட கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வந்து எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா. தென் த ரெகுலர்லி வெண்ட் அவுட் த கலெக்டிவ் ஹண்ட் அண்ட் த தென் டிவைடட் த மீட் அமாங் தெம்செல்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன இப்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் ஹண்ட் பண்ணுறாங்க, இது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த குரூப்பில் அப்படி கிடையாது. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் போவாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வேட்டையாடுறாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே சேமித்து வச்சிருந்து ஸோ அவங்களோட குரூப்புக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா டிவைட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன், தே ஏட் ஃப்ரூட்ஸ் அண்ட் roots collected from the forest and cooked food with the oil they extracted from the seeds of the sal and the moha. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க கலெக்ட் பண்ணதை செப்பரேட் சாப்பிட்றாங்க இல்லையா, டிவைட் பண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா, அதை வந்து குக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ குக் பண்ணும்போது நமக்கு ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம எந்த ஒரு சாப்பாடுமே வந்து குக் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணுறோம். லைக் ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், தென் லாட் ஆஃப் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ட்ரைபல் பீப்புள் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஆயில் சீட்ஸ்லேருந்து ஒரு ஆயிலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா sal and the mauha. Okay children, so far we have discussed about tribal Dikus and the vision of golden age. In that we have discussed about the Birza story, then secondly we have discussed about the somewhere the Jahum cultivations, then lastly we have about somewhere hunter and the gatherers. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.